மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூன் 29ஆம் தேதி தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய 10 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: பள்ளி மாணவர் அடையாள அட்டையில் சாதி விவரம் இடம்பெற உள்ளதாக வெளியான தகவல் தவறானது என வருவாய்த்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அண்மையில் அமைச்சர் செங்கோட்டையன் அளித்த பேட்டியில் மாணவர்களுக்கு சாதி விவரம் அடங்கிய அடையாள அட்டை வழங்கப்படும் என்று கூறியதாக தகவல்கள் வெளியாகின. இதற்கு திமுக, அதிமுக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் உட்பட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் இன்று வெளியிட்ட அறிக்கையில் பள்ளி மாணவர்கள் எளிதாகவும் விரைவாகவும் வருவாய்த்துறை சார்ந்த சேவைகளை பெறும் நோக்கில் பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து பள்ளிகளிலேயே சமூக சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் வருவாய்த்துறை சார்பில் வழங்கப்படுகின்றன. இது தவிர மாணவர்களின் தனி உரிமை மற்றும் தகவல் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் விதமாக எதிர்காலத்தில் ஏதேனும் மின்னணு தகவல் ஒருங்கிணைப்பு மேற்கொள்ளப்பட்டாலும் மாணவரின் பெயர், வகுப்பு, பள்ளி பெயர் மற்றும் இரத்த வகை போன்ற அடிப்படை விவரங்கள் மட்டுமே வெளிப்படையாக இடம்பெறவும், பிற விவரங்கள் தேவைக்கு ஏற்ப பாதுகாப்பான QR குறியீடு வடிவில் மட்டுமே அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான அனைத்து அம்சங்களும் சம்பந்தப்பட்ட துறைகளின் விரிவான ஆலோசனைக்கு பிறகே முடிவு செய்யப்படும். எனவே சமூக விவரங்கள் மாணவர் அடையாள அட்டையில் இடம்பெற உள்ளதாக வெளியாகும் தகவல் உண்மைக்கு புறம்பானவை என்று அவர் கூறியுள்ளார். அடுத்து இரண்டாவது அறிவிப்பு: கொள்முதல் டெண்டர் தொகை ரூபாய் 47.2 கோடி வழங்காமல் அதை கேட்கும் போதெல்லாம் சபரீசன் தம்பியின் நிறுவனம் என மிரட்டப்படுவதாக மின் உற்பத்தி நிறுவன உரிமையாளர் புகார் அளித்துள்ளார். தேனி மாவட்டத்தை சேர்ந்த விஷ்ணு அப்பா எலக்ட்ரிக்கல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளர் பாலகுரு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் மற்றும் சென்னை காவல்துறைக்கு புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் என்னுடைய விஷ்ணு அப்பா நிறுவனம் மூலம் திருநெல்வேலி மாவட்டம் தென்னம்பட்டி கிராமத்தில் 200 மெகாவாட் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையம் அமைக்க தென்னம்பட்டி துணை மின் நிலையத்தில் அனுமதி பெற்று அதற்கான ஆணையையும் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி பெற்றோம். வேறு நிறுவனத்துக்கு மாற்றம். பின்னர் அதை கிளீன் டெக் சோலார் குரூப் பேர்சன் ரெனியூவபிள்ஸ் நிறுவனத்துக்கு 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி மாற்றி கொடுத்தோம். ஆனால் நாங்கள் மாற்றி கொடுத்ததற்கு எங்கள் நிறுவனத்துக்கு கொள்முதல் ஆணையோ அல்லது அதற்கான கொள்முதல் டெண்டர் தொகையோ அந்த நிறுவனம் வழங்கவில்லை. மேலும் அதே நிறுவனம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான சந்திரசேகர் சோலார் நிறுவனம் மூலம் மேற்கொள்ளப்பட்ட சூரிய மின் உற்பத்தி பணிகளுக்கும் அதற்கான தொகையை வழங்கவில்லை. 2 நிறுவனங்களையும் சேர்த்து ரூபாய் 47.2 கோடியை தராமல் பணத்தை கேட்கும் போதெல்லாம் இந்த நிறுவனம் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் மருமகன் சபரீசனின் சகோதரர் பிரவீனுக்கு சொந்தமான நிறுவனம் என கூறி அந்த நிறுவனத்தின் நிர்வாகிகள் எங்களை மிரட்டுகின்றனர் என கூறியுள்ளார். அடுத்து மூன்றாவது அறிவிப்பு: சென்னை தேனாம்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்த 54 எண்ணிக்கையிலான விளம்பர பலகைகள் அகற்றப்பட்டு 2,29,800 ரூபாய் அபராத தொகையாக வசூலிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் விளம்பர பலகை அமைக்க விரும்புவோர் சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஒற்றை சாளர குழுவால் பரிசீலிக்கப்பட்டு அனைத்து விதிமுறைகளும் பூர்த்தி செய்யப்பட்டு உரிய கட்டணம் செலுத்தப்பட்ட பின்னர் உரிமம் வழங்கப்பட்டு வருகின்றது.
உரிமம் பெறப்படாத மற்றும் விதி மீறல் விளம்பர பலகைகளுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. அடுத்து 4வது அறிவிப்பு. தமிழகத்தில் மின் தேவை அதிகமுள்ள இடங்களில் அங்கேயே மின் நிலையம் அமைத்து மின் தேவையை பூர்த்தி செய்ய பரவலாக்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க மின் திட்டத்தை மின் வாரியம் செயல்படுத்த உள்ளது. இதற்காக 150 துணை மின் நிலைய வளாகங்களில் தலா 5 மெகாவாட் திறனில் சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து 5வது அறிவிப்பு. கடந்த திமுக ஆட்சியில் மின்கம்பி கொள்முதலில் நடந்த 1028 கோடி ரூபாய் முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விரைவில் வழக்கு பதிவு செய்யப்படும் என மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். அடுத்து 6வது அறிவிப்பு. ஒரு ஆண்டுக்கு 100 நாட்கள் கிராமப்புற பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம் விபிஜி ராம்ஜி திட்டமாக மாற்றப்பட்டு ஜூலை 2ஆம் தேதி துவக்கப்படுகிறது. புதிய திட்டத்தின் மூலம் 100 நாட்கள் வேலை என்பது 125 நாட்களாக அதிகரிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த திட்டம் மாநில அரசுகளுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் கிராமப்புற பகுதி மக்களுக்கு 100 நாட்கள் வேலைவாய்ப்பு அளிக்கும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் ஒன்றிய பிரதமராக மன்மோகன் சிங் இருந்தபோது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை ஒன்றிய அரசு விக்சித் பாரத் வேலை உறுதி திட்டம் விபிஜி ராம்ஜி என பெயரை மாற்றியது. மேலும் 100 நாட்கள் வேலை என்பதை 125 நாட்கள் வேலை என மாற்றம் செய்தது. அது மட்டுமல்லாது ஒன்றிய அரசின் நிதி பங்கீட்டை குறைத்து 60% ஒன்றிய அரசும் 40% மாநில அரசும் நிதி பகிர்வு என அறிவித்தது. இதற்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. எனினும் எதிர்ப்புகளையும் மீறி ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ள நிலையில் திட்டத்தின் துவக்க விழா காணொலி மூலம் ஜூலை 2ஆம் தேதி நடக்கிறது. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் நடக்கும். அன்று காலை 11 மணிக்கு நடக்கும் விழாவில் ஒன்றிய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறார். அடுத்து 7வது அறிவிப்பு. வேளாண் துறையிலும் தமிழக முதல்வர் வெள்ளை அறிக்கையை வெளியிடுவார் என்று வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர் வினோத் கூறியுள்ளார். அடுத்து 8வது அறிவிப்பு. பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நடப்பு 2026 குறுவை பருவ நெற்பயிர் மற்றும் இதர பயிர்களை பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விவசாயிகள் காப்பீடு செய்து கொள்ளுமாறு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அடுத்து 9வது அறிவிப்பு. பொறியியல் மாணவர் சேர்க்கை தரவரிசை பட்டியலை ஜூலை 1ஆம் தேதி உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் வெளியிடுகிறார். ஜூலை 1ஆம் தேதி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தேதிகளும் அறிவிக்கப்படும். தரவரிசை பட்டியலில் குறைகள் இருந்தால் ஜூலை 5ஆம் தேதி வரை அதை சரி செய்யலாம் எனவும் அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அடுத்து கடைசியாக 10வது அறிவிப்பு. முதல்வர் விஜய் தலைமையில் ஜூன் 29, 30 IAS IPS மாநாடு நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் முதல்வர் தலைமையில் IAS IPS மாநாடு நடைபெறும். இந்த ஆண்டும் சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் ஜூன் 29, 30 IAS IPS IFS அதிகாரிகள் மாநாடு நடைபெறுகிறது. முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டின் போது அரசின் நலத்திட்டங்கள், சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. ஜூன் 29ஆம் தேதி தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த 10 முக்கிய அறிவிப்புகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.
தமிழக அரசு மற்றும் மத்திய மாநில அரசுகள் வெளியிடக்கூடிய முக்கிய திட்டங்களை பற்றி, முக்கிய தகவல்களை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.